Good morning, my dear students. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மாடல் வந்து நம்பர் 9, யூனிட் நம்பர் 2ல வந்து மாடல் நம்பர் 9. அதாவது யூனிட் நம்பர் 2 வந்து செகண்ட் சாப்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்றது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வந்து இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஒரு சின்ன சாப்டர். பட் மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 மார்க் கொஸ்டின் வந்து இந்த சாப்டர் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இது வரைக்கும் நம்ம போன மாடல் வரைக்கும் இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து 3 ஹெட்டிங்கில் பார்த்துருக்கோம். அதாவது வந்து சிஸ்டம்ஸ் ஆஃப் கன்வேயன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 சிஸ்டம் சொல்லியிருக்கேன். கிராவிட்டி சிஸ்டம், பம்பிங் சிஸ்டம், காம்பினேஷன் ஆஃப் கிராவிட்டி அண்ட் பம்பிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி. அதற்கப்புறம் சிஸ்டம்ஸ் ஆஃப் வாட்டர் சப்ளை, என்ன சிஸ்டத்தில் வந்து வாட்டர் சப்ளை பண்ணுறாங்க பப்ளிக்கு வந்து. கண்டினியூஸ் சப்ளை சிஸ்டம், இன்டர்மீடியன்ட் சப்ளை சிஸ்டம் சொல்லி பார்த்துருக்கோம். அதற்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிஸ்டம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேஅவுட். இதில் மொத்தம் 4 இருக்கு. டெட் சிஸ்டம், கிரிட்டைன் சிஸ்டம், சர்க்குலர் சிஸ்டம், ரேடியல் சிஸ்டம். எக்ஸாமினேஷனில் வந்து முதல் இந்த 3 மெயின் ஹெட்டிங் சொல்லி அந்த 3 மெயின் ஹெட்டிங்ல வந்து எக்ஸாமினேஷனில் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால வந்து ஆன்சரை மாற்றி எழுதுறாங்க. இன்னொரு திருப்பி சொல்லிடுறேன். சிஸ்டம்ஸ் ஆஃப் கன்வேயன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னா பம்பிங் சிஸ்டம், கிராவிட்டி சிஸ்டம், காம்பினேஷன் ஆஃப் பம்பிங் அண்ட் கிராவிட்டி சிஸ்டம். சிஸ்டம்ஸ் ஆஃப் வாட்டர் சப்ளை அப்படின்னா எப்படி வந்து பப்ளிக் வந்து சப்ளை பண்ணுறோம், கண்டினியூஸ் சப்ளை சிஸ்டம், இன்டர்மீடியன்ட் சப்ளை சிஸ்டம். மூணாவது வந்து லேஅவுட். ஒரு ஏரியா, பெரிய ஏரியா இருக்கு, அந்த ஏரியாவில் வந்து இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வந்து எந்த லேஅவுட்ல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஆர்டர் பண்ண போறோம் அப்படின்றது. சரியா? அதனால கொஸ்டின்ஸை கவனமாக படிச்சு ஆன்சர் கரெக்டாக எழுதிக்கோங்க, மாற்றி எழுதுறாங்க. ஏன்னா ரொம்ப கூட இந்த சாப்டர் பொறுத்தது கூட தான். அதுல மெயினாக வந்து இப்போ படிக்க போற இந்த மெத்தட்ஸ் ஆஃப் லேஅவுட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அதிகமாக ஒரு 80% வரைக்கும் 10 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். சரிதான்? இப்போ ஒன்று வேணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டெட் எண்ட் சிஸ்டம் அப்படின்றது வந்து டெட் எண்ட் சிஸ்டம்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லலாம். கீழே உள்ள படம் காமிச்சிருக்கேன், மெயினாக பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா, அதாவது ஒரு டெவலப்டு ஏரியான்னு வச்சுக்கோங்க. இந்த டெவலப்டு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹவுசஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க சரி வாட்டர் சப்ளை பண்ண போறோம். அப்போ டெட் எண்ட் சிஸ்டம்ங்கிறது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது டெட் எண்ட் சிஸ்டம்ல என்ன அப்படின்னாக்க சரி ஒரு பிளானிங்கா இருக்காது வந்து. ஏன்னா வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க தெருக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லேஅவுட் மாதிரி நீட்டாக போட்டுருக்க மாட்டாங்க. இந்த பாருங்க, இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்க சரி வீடுகள் இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஆப் ரோடு போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னு சொல்லலாம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லாமல் ஒரு இர்ரெகுலராக வந்து ஒரு சேஃப் ஏரியா டெவலப் ஆயிருச்சு அப்படின்னாக்க சரி அந்த மாதிரி ஏரியாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க சரி இந்த டெட் எண்ட் சிஸ்டம் அடாப்ட் பண்ணுவாங்க. அப்போ டெட் எண்ட் சிஸ்டம் அப்படின்னா நம்ம நோக்கத்துக்கு லேஅவுட் எப்படி இருக்கோ, வீடுகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மெயின் பைப்பை கொண்டு வரணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரி முனிசிபல் லேஅவுட் கார்பரேஷன் வந்து சப்ளை பண்ணக்கூடிய மெயின் ட்ரைன் உள்ள அண்டர் கிரவுண்ட் வழியாக போய்கிட்டு இருக்கோம் மெயின் ஸ்ட்ரீட்ல. இந்த மெயின் ட்ரெயின்ல இருந்து இந்த ஒரு போர்ஷன் ஏரியாவுக்கு வந்து நம்ம சப்ளை பண்றாங்க. இங்க இருந்து ஒரு பிரான்ச் இருப்பாங்க, தட் இஸ் கால்டு சப் மெயின். இது வந்து மெயின் பைப்பு, இது சப் மெயின் பைப்பு. அதே மாதிரி இந்த ஏரியா போறது அப்படின்னா திஸ் இஸ் சப்மைன் பைப். இது ஒரு ஏரியா வந்துனாக்கா இது ஒரு சப்மைன் பைப். அந்த மெயின்ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு சப்மைன் எடுத்திருப்பாங்க. அந்த ஒவ்வொரு சப்மைன்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னொரு தெரு உள்ள போச்சு அப்படின்னாங்க அதுக்கு பிரான்ச் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் மெயின், திஸ் இஸ் சப்மைன். சப்மைனுக்கு அப்புறம் வந்து அதுல இருந்து பிரிஞ்சு போறதுனாக்கா பிரான்ச்சுப்பாங்க. பிரான்ச்ல இருந்து இதுல சைட்ல இருக்கக்கூடிய வீடுகளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னாக்க சரி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சரிதானா? இந்த மெயின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி வால்ஸ் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அந்த வால்ஸ் பேர் தான் கட்டாப் வால்ஸ்ங்கிறது. இப்போ இந்த ஏரியாக்கு நீங்க வாட்டர் சப்ளை பண்ண போறோம் அப்படின்னா சரி இந்த கட்டாப் வால் ஓப்பன் பண்ணா போதும் இந்த ஏரியாவுக்கு மட்டும் தான் எனக்கு வாட்டர் உள்ள சப்ளை ஆகும். இந்த ஏரியா உள்ள வீடு பூரா வாட்டரை கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போனீங்கன்னா ஒரு எண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படி க்ளோஸ் ஆயிரும். இந்த எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ட்ல அப்படியே டெட் ஆயிரும், இந்த எண்ட்ல டெட் ஆயிருது, இந்த எண்ட்ல டெட் ஆயிரும். அப்படி ஒவ்வொரு ஏரியாவிலும் பாத்தீங்கன்னா சரி அப்படியே ஒரு எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி க்ளோஸ் ஆகி நின்றோம். ஸோ இந்த சிஸ்டத்துக்கு பேர் என்ன பண்ணாங்க சரி டெட் எண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா சரி இந்த சிஸ்டத்துல வந்து முதல்ல சொல்லிடுறேன். அதாவது வந்து this system consists of one supply main from which submains are taken. The submains are again divided into several branch lines from which service connections are given to the consumers. So இதுதான் என்ன பண்ணாங்க டெட் எண்ட் சிஸ்டம் அப்படின்றது. சரிங்களா? ரைட். இதுல என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். So it is possible to work out the accurate discharge and pressure of water. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி ஏரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி எவ்வளவு ஏரியா எவ்வளவு ஹவுசஸ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சதுனால அங்க கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் என்ன ப்ரெஷர்ல எவ்வளவு டிஸ்சார்ஜ் கொடுக்கலாங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிக்கலாம். மினிமம் நம்பர் ஆஃப் கட் ஆஃப் ஃபால்ஸ் இஸ் ரிக்வயர்ட். அப்ப என்ன பண்ணாங்க சரி ஒரு மெயின்ல இருந்து நம்ம ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு ஏரியாக்குள்ள போகும்போது ஒரே ஒரு கட் ஆஃப் ஃபால் ப்ரொவைட் பண்ணா போதும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இதுதான் ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுல இருந்து நம்ம மெயின்ல இருந்து நம்ம தண்ணி இங்க சப்ளை பண்ண போறாங்க. இந்த இடத்துல ஒரு கட் ஆஃப் ஃபால் போட்டா போதும், அதே மாதிரி இங்க ஒரு கட் ஆஃப் ஃபால் போட்டா போதும். சரிதான்? திஸ் இஸ் ஒன் அட்வான்டேஜஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி இட் இஸ் சீப் அண்ட் எக்கனாமிக்கல் மெத்தட். laying of pipes are very simple. இதான் அட்வான்டேஜஸ் அப்படின்றது. டிஸ்அட்வான்டேஜ் சொல்லினாக்கா டியூரிங் ரிப்பேர் வாஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா கெட்ஸ் அஃபெக்டட்.
அதே மாதிரி என்ன சொல்றேன்னாக்கா மெயின்ல வந்து ஒரே ஒரு கட் ஆஃப் வால்வ் போட்டுறோம் என்ன அப்படின்னா சரி, இங்க வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர் ஆகி போச்சு அப்படின்னாக்கா இந்த கட் ஆஃப் வால்வ் க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த கட் ஆஃப் வால்வ் க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா இந்த என்டையர் ஏரியா, இந்த ஏரியால இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்துக்கு நம்ம வந்து சப்ளை பண்ண முடியாது. இட் இஸ் மோஸ்ட்லி எஃபெக்டட். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது. மோர் நம்பர் ஆஃப் டெட் எண்ட்ஸ் மே ஃப்ரீஸ் த சர்க்குலேஷன் ஆஃப் த வாட்டர். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே டெட் ஆகி அங்கங்கே நிற்கும் இல்லை. அப்போ என்ன ஆகும், சர்க்குலேஷன் ஆஃப் வாட்டர் வந்து ஃப்ரீயாக வந்து என்ன சர்க்குலேஷன் ஆகாது, அது ஃப்ரீஸ் பண்ண மாதிரி ஆகிப்போம். லிமிடெட் வாட்டர் வில் பி அவைலபிள் ஃபார் ஃப்ரீ ஃபைட்டிங் ஆஃப் த பர்பஸஸ். ஸோ இதுதான் என்னன்னாக்கா அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். இது எந்த ஒரு மெத்தடு கட்டாலும் சரி அந்த மெத்தடை பற்றின முதல்ல படத்தை போட்டுருக்கோம். இதுதான் ஒவ்வொரு மெத்தடும் படம் இருக்கும். திஸ் இஸ் another figure. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டத்தை பற்றி கொஞ்சம் எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சோன்னே அதுக்கப்புறம் வந்து அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக எழுதணும். சரிண்ணா? ஏன்னா எக்ஸாமினேஷனில் கொஸ்டின் செட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, சில நேரம் வந்து லிஸ்ட் எக்ஸ்பிளைன் இல்லைன்னா டிஸ்கஸ் பிரீஃப்லி த டிஸ்ட்ரிபியூஷன் லேஅவுட் சிஸ்டம் கிடைச்சுன்னா நாளையுமே எழுதணும். ஒரு சில எக்ஸாமில் என்ன பண்ணுவோம்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுவார். டெட் எண்ட் சிஸ்டம், சர்க்குலர் சிஸ்டம், ரேடியல் சிஸ்டம் சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாங்கன்னா அந்த சிஸ்டத்தை மட்டும் எழுதினா போதும், மற்ற சிஸ்டத்தை எழுத வேண்டியதில்லை. அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நீ என்ன ஒரு 10 மார்க் கொஸ்டினில் 2 சிஸ்டத்தை மென்ஷன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நல்லா எழுதினா தான் என்ன மார்க் கிடைக்கும். சரிதான்? அதனால தான் வந்து நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் லைன் மெத்தட் அப்படின்றது. இந்த கிரிட் லைன் மெத்தட் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இன் திஸ் மெத்தட் த மெயின்ஸ் விச் ஆர் பிளேஸ்டு சென்ட்ரலி இஸ் இன்டர்கனெக்டட் வித் சப்மெயின்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சரி கிரிட் லைன் சிஸ்டம் அப்படின்றது. இந்த கிரிட் சைஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி மெயின் வந்து சென்டரில் போயிட்டு இருக்கும். சரிதான்? மெயின் சென்ட் போன மெத்தட் இந்த மெத்தட் வித்தியாசம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீட்டாக லேயர் பண்ணியிருப்பாங்க. ஒரு லேயர்னா கரெக்டாக வந்து ஏரியா வந்து நீட்டாக இருக்கும். சரிதான்? ஒரே ஒரு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் டிவைட் பண்ணி இந்த பக்கம் ஒரு ஏரியா இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஏரியா இருந்துச்சுனாங்க மெயின் ட்ரெயின் போகும். இந்த மெயின்லேருந்து அழகாக நீட்டாக அனுப்பினாங்க சப்மெயின்ஸ் பிடிச்சிருப்பாங்க. இங்கே சப்மெயின் இருக்கும். முனிசிபல்லேருந்து வாட்டர் திறந்து விட்டாங்க அப்படின்னாங்க இந்த மெயின் வழியாக என்ன ஆகும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். மெயின் போய்கிட்டு இருக்கும்போது அங்கங்கே இருக்கக்கூடிய சப்மெயின் வழியாக என்ன ஆகும், இந்த பக்கம் சரி இந்த பக்கம் சரி என்னது சப்மெயின் போட்டிருப்பாங்க. சப்மெயின் வழியாக நாங்கள் வாட்டர் வரும். அதுக்கப்புறம் இந்த ஏரியா இருக்கக்கூடிய ஒரு 100 வீடுகள் 50 வீடுகள் வச்சுருக்காங்க. அந்த வீடுகளுக்கு என்ன பண்ணுவாங்க, இண்டிவிஜுவலாக வந்து பைப் கனெக்ஷன் கொடுத்து என்ன பண்ணுவாங்க எடுத்துருவாங்க. ஸோ ஒரு சிம்பிள் மெத்தட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் லைன் மெத்தட்ங்கிறது. ஸோ ஒரே ஒரு சிங்கிள் மெயின், அந்த மெயின் என்ன பண்ணிருப்பாங்க, 2 பக்கம் கரெக்டாக டிவைட் பண்ணி இந்த பக்கம் சப்மெயின் போகும், இந்த பக்கம் சப்மெயின் போகும். சப்மெயின்ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னாக்க அந்த ஏரியாவில் இருக்க வீடுகளுக்கு வந்து பிரான்ச் போட்டிருப்பாங்க. சரிதான்? ரைட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரி கிரிட் லைன் சிஸ்டம்ங்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜஸ் பாருங்க, டியூரிங் ரிப்பேர் ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா வில் பி அஃபெக்டட். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாங்க சரி ஒரு ஏதாவது ரிப்பேரிங் ஏரியா வந்துச்சு அப்படின்னாங்க சரி ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் தான் பாதிக்கும், என்டையர் ஏரியா ஃபுல்லாக வந்து பாதிக்கப்படுறதில்ல. So it ensures free circulation of water and thus reduces the possible pollution stagnation. அது என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம உறுதிப்படுத்தலாம். அவ்வளோ வாட்டர் வந்து இந்த ஏரியாவுக்கு நம்ம சப்ளை பண்ண முடியும். இட் என்சூர்ஸ் அப்படின்றது. plenty of water is available for fire fighting. இந்த மாதிரி சிஸ்டம் அடாப்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா திடீர்னு ஒரு இடத்துல ஃபயரிங் ஆச்சுனாங்க சரி அந்த ஃபயரிங் அணைக்கிறதுக்கு தேவையான வாட்டர் வந்து நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இட் ப்ரொவைட்ஸ் மினிமம் லாஸ் ஆஃப் ஹெட். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா the cost of laying a pipe is more. பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய வந்து ஒரு சப்மைன் பண்ணாலும் வந்து சப்மைன்ஸ் வந்து நிறைய இருக்கும். திஸ் இஸ் மெயின் சப்மைன் 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 அதுக்கப்புறம் தான் பிரான்ச் மெயின் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், பைப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கும். சரிண்ணா? பார்த்தீங்க அப்படின்னா சரி இந்த காஸ்ட் ஆஃப் லேயிங் ஆஃப் பைப் இஸ் மோர். இட் ரெக்யர்ஸ் லாங்கர் லென்த் ஆஃப் பைப்ஸ். ஏன்னா ஏரியா வந்து பெருசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் பைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கும். த ப்ரொடியூசர் ஆஃப் டிசைன் ஆஃப் சைஸ் ஆஃப் பைப்ஸ் அண்ட் ப்ரெஷர் அட் வேரியஸ் பாயிண்ட் இஸ் டிஃபிகல்ட். அதாவது சொல்லியிருக்காங்களே அப்படி வந்து அப்படிலாம் பெருசாக ஒன்று டிஃபிகல்ட் கிடையாது. ஒரு பாயிண்ட்ஸ் அடிக்குங்க. டிசைன் ஆஃப் பைப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிதான்? ரைட். மோர் நம்பர் ஆஃப் வால்வ்ஸ் ஆர் ரெக்யர்ட் இன் திஸ் சிஸ்டம். ஏன்னா அங்கே போன சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா சரி மெயின்லேயே கட் ஆஃப் வால் போட்டுருவாங்க. இங்கே அப்படி கிடையாது. உள்ள பிரான்ச்சு போகிறதுனால என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு வந்து ஒரு வால் போட்டுருப்பாங்க. சரிதான்? அப்போ என்ன பண்ணலாம் சரி வால்ஸ் நம்பர் ஆஃப் வால்ஸ் ப்ரொவைடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகிடும். ஓகேவா? ரைட். இதுதான் இந்த என்ன பண்ணாங்க சரி கிரிட் லைன் சிஸ்டம்ங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மெத்தட் அப்படின்றது. சர்க்குலர் மெத்தட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை நான் வந்து இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை காமிச்சு சொல்லிடுறேன். பார்த்துங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சர்க்குலர் மெத்தடுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதே சேம் ஏரியா போன மெத்தடில் நம்ம போட்ட அதே சேம் ஏரியா. பட் அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, சென்டரில் என்ன பண்ணுவோம் மெயின் ட்ரெயின் போகும். அதுக்கப்புறம் என்னது சப்மைன்ஸ் இங்கேருந்து போகும். இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா அந்த என்டையர் ஏரியா சுற்றி கவர் பண்ணி ஏரியா சுற்றி அவுட்டரில் ஒரு பெரிய ஏரியா ஒரு சின்ன கிராமமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏரியாவில் சுற்றி அவுட்டரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாங்க நீட்டாக லேயர் மாதிரி போட்டு மெயின் பைப் போட்டுருப்பாங்க. ஸோ மெயின் பைப் போட்டு இந்த மெயின்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாங்க சரி என்னது இந்த மெயின்லேருந்து உள்ள சப்மைன் இருக்கும், இங்கே சப்மைன் இருக்கும், இங்கே சப்மைன் இருக்கும். மெயின்லேயும் வாட்டர் போயிட்டு இருக்கும், அங்கங்கே பிரியும்போது சப்மைன் போயிட்டு இருக்கும். இந்த சப்மைன்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க சப்ளை பண்ணுவாங்க பிரான்ச். அதாவது அங்கே உள்ள இது பண்ணி சரிதான். அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஏரியா இருக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னாக்கா சர்க்குலர் மெத்தட் அப்படின்றது. சர்க்குலர் மெத்தட்னா வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த என்டையர் ஏரியாவுக்கு நம்ம சப்ளை பண்ணக்கூடிய ஏரியா ஃபுல்லி கவர் பண்ணிடுவாங்க. அவுட்டர் தான் என்ன ஆகும் மெயின் ட்ரெயின் போகும், மெயின் பைப் போகும். மெயின் ட்ரெயின்னா மெயின் பைப் போகும். அந்த மெயின் பைப்பில் இதுதான்
டயமீட்டர் பெருசாக இருக்கும். அந்த மெயின் பைப் வந்து என்ன பண்ணிப்பாங்க சரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் என்ன பண்ணுவாங்க இண்டிவிஜுவலாக சப்மைன்ஸ் போட்டிருப்பாங்க. சப்மைன்ல இருந்து இண்டிவிஜுவல் அந்த ஏரியாவுக்கு வந்து உள்ள வீடுகளுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்து வச்சுருவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு சர்க்குலர் மெத்தடுங்கிறது. சரிதானா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இதுன்னு பார்த்துக்கோங்க. இன் திஸ் மெத்தட் த ரிங் மெயின் பைப்ஸ் அரௌண்டட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா இஸ் ப்ரொவைடட். ஓகேவா? த டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா இஸ் டிவைடட் இன்டு ரெக்டாங்குலர் ஆர் சர்க்குலர் பிளாக்ஸ். இப்போ நான் படத்தில் போட்டு காமிச்சிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பிளாக் மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். சர்க்குலர் மாதிரி கிடையாது. ஏன்னா ஒரு ஏரியா வந்து கரெக்டாக ரெக்டாங்குலர் மாதிரி பிரிச்சு காமிச்சிருக்கேன். சரிதான்? பிளாக் அண்ட் த வாட்டர் மீன்ஸ் ஆர் லைட் ஆன் த பெரிபெரி ஆஃப் தீஸ் பிளாக்ஸ். எப்படி பிரிச்சிருக்குமா சர்க்குலராக பிரிச்சாலும் சரி ஸ்கொயராக பிரிச்சாலும் சரி அந்த ஏரியாவுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள மெயின் பைப் வராது. சுற்றுப்புறத்தில் அவுட்டர் கூட என்ன மெயின் பைப் போகும். அந்த மெயின் பைப் வந்து என்ன சரி சப்மைன்ஸ் பிரிச்சு போட்டுருவாங்க. ஓகேவா? அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் ரிப்பேர்ஸ் ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா வில் பி அஃபெக்டட். ரொம்ப லேர்ஜ் ஏரியாவில் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் தான் என்ன சரி என்னது பாதிக்கப்படும். தண்ணி சப்ளை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. It ensures free circulation of water and thus reduces the possible pollution of stagnation. இது போன லெவலுக்கு அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா போன மெத்தட் என்ன அட்வான்டேஜஸ் இருக்கோ கிட்டத்தட்ட அதே அட்வான்டேஜஸ் தான் கிட்ட இருக்கும். அதை படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சொன்ன மெத்தட். இதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேயர் சிஸ்டத்தில் மொத்தம் 4 மெத்தட் சொல்லியிருக்கேன். 4 மெத்தட் வந்து 3 மெத்தட் வந்து இன்றைக்கி முடிச்சிருக்கோம். நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எக்ஸாமினேஷனில் வந்து 10 மார்க் கொஸ்டின் வந்துச்சுனாக்கா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது வந்து ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல ட்ரீட்மெண்ட் யூனிட்ல இருந்து சாப்டர் வந்து ஒரு கொஸ்டின் வரும். இது இந்த சாப்டர் ஒரு கொஸ்டின் வரும். இது ரொம்ப ரொம்ப லிமிடெட் போர்ஷன். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நாளைக்கு அந்த மீதமுள்ள ஒரு மெத்தடும் கடைசியாக ஒரு சின்ன ஒரு டாபிக் இருக்குது. அதையும் முடிச்சுட்டோம்னாக்கா இந்த யூனிட் முடிஞ்சிடும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, குட் பை.